புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிற இந்த நாளில கூட சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கு லீலி அவர் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். ஆமே, சோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல பார்க்க முடியுது. பலப்படுத்துகிறவர். அப்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய என்னால் இதை செய்ய முடியல, என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியல, என்னால் இந்த ப்ராஜெக்டை செய்ய முடியல, என்னுடைய இந்த கம்ப்யூட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் வச்சு ஆனால் அதில் என்ன ஜெயம் கொள்ள முடியல, எனக்கு ரொம்ப அப்படியே சற்று பலவீனமா இருக்கு, என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியல, அந்த வெற்றி இலக்கை அடைய முடியல, எனக்கு பலன் இல்லாம போகுது. அப்படி இருக்குதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாங்க, உன்னை பலப்படுத்துற எல்லாவற்றையும் செய்ய ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டா. சிம்சோன் ஆண்டவருக்கு பயங்கரமான பலனை கொடுத்திருந்தார். அவனுக்கு மாதிரி பலனை, பயங்கரமான பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாடையிலிருந்து எத்தனையோ பேரை வெட்டி சாய்ச்சணும். அந்த தாடையில் மூச்சை அடிச்சு கொண்டான். ஆனாலும் பாருங்க, அவன் சில பாவங்கள் செய்யும் பொழுது அவன் சற்று துவண்டு போய் அப்படியே அழுது தேவ சமூகத்துல அவன் சொல்றான், ஆண்டவர் இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்குங்கப்பான்னு சொல்லும் பொழுது மறுபடியும் இந்த அபிஷேகம் சிரசில் வந்து அமருது. பயங்கரமான அற்புதங்களை செய்ய பார்க்குறது. இந்த காலை வேளையில உங்களை இழந்து போன அபிஷேகத்தை தருகிற ஆண்டவர். இந்த உலகத்துல அன்பு கண்டு ஏமாந்து போயிட்டீங்களா? சோதரம். குடும்பத்துல அன்பு வச்சு ஏமாந்து போயிட்டீங்களா? சோதரம். உங்க வேலை ஸ்தலங்களை அன்பு வச்சு ஏமாந்து போயிட்டீங்களா? மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னைத்தாலே அன்பு கூறுகிறானா? மனைவி அன்பு கூறணும். கர்த்தர் கொடுத்த மனைவி மேல நீங்க அன்பு கூறணும். கர்த்தர் கொடுத்த கணவன் மேல நீங்க அன்பு கூறணும். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் மேல நீங்க என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். முதல்ல அன்பு காடு கர்த்தருக்கு தான் அன்பு. என் பலனாக உண்மையில் அன்பு கூறுவேன். கர்த்தருக்கு சோதரம். முதலாவது அன்பு யாருக்குங்க? குடும்பத்துக்குள்ள முதல்ல காடுக்கு தான். நம்மளை உண்டாக்கின தகப்பனாக இயேசுவுக்கு தான் அன்பு. அவர் வைக்கிற இடத்துல அவரை தான் வைக்கணும், வேற எதையும் வைக்க கூடாது. அது வச்சுன்னா உங்களுக்கு விக்கிரகமாயிரும். காடு வைக்கிற வேண்டிய இடத்துல, தேவனை வைக்க வேண்டிய இடத்துல உங்க பிள்ளைகளை வச்சிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச காரியத்தை வச்சிடாதீங்க. அன்பு எதுல வைக்கிறோம்? என்னை காட்டில ஒருத்தன் அன்பு வச்சானா அவன் எனக்கு பாத்திரவன் அல்ல. கர்த்தருக்கு சோதனை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் உங்களுக்கு பலனை கூறுனா நீங்க கண்டதை நம்பி ஏமாந்து போறீங்க. ஆனா உண்மையான அன்பு பரிசுத்தம் வேதாகமத்தில் இருக்குதுங்க. இந்த வேதாகமத்தை நீ வாசிக்க உங்க மனைவி நீ எப்படி நடத்தணும், உங்க பிள்ளைகள் எப்படி நடத்தணும், எல்லாத்தையும் அதை கற்றுக் கொடுப்பார். மற்றவங்க போய் அன்பு செலுத்துறோம். யாராவது அன்பு செலுத்துறோம். பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாரும் அன்பா பேசுறோம். ஆனா உங்க குடும்பத்தை அன்பா பேசுறோமா? அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த இடத்துல சொல்லப்படுறது காடுடைய அன்பு. என் பலனாகிய கர்த்தாவே. பலனை தருகிற ஆண்டவர், சத்துவத்தை தருகிற ஆண்டவர், சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர். அவர் அன்பாக இருக்கிறார். சொல்லிட்டு அப்படி நமக்கான ஜீவனையை கொடுத்தவர். மனுகுலத்தை மீட்கும்படி, இந்த உலகத்தை மீட்கும்படி. இந்த உலகம் பாவசனி தேவ மகிமை அற்று போயிடுச்சு. அப்ப எத்தனையோ பரிகாரங்களை செலுத்தினாங்க. அதை பார்த்து யாரும் விடுதலை இருந்தாங்க. அப்ப இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனிதனுடைய ஒவ்வொரு பாவத்தை அவர் தன்மையில ஏற்றுக்கொண்டார். அவர் யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ, ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கப்பான்னு சொல்லும் பொழுது அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நமக்கு சிலுவை மரத்தில் தொங்கின ஆண்டவர். கர்த்தருக்கு சொல்லி எத்தனையோ கசையடிகள் நமக்காக, காயங்கள் நமக்காக. அந்த அன்பு நம்மளை ஏமாத்தாதுங்க. கர்த்தர் கொடுத்த அன்பு விலை மதிக்க முடியாத அன்பு. இன்னைக்கு அந்த உயிரோடு நிற்கிறேன்னா காரோடைய அன்பு தான் என் வாழ்க்கையில். அந்த இயேசு அன்பு மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை எவ்வளவு சின்னவனா பிறகு நான் நிச்சயம் பார்க்க முடியாது. நான் உண்மையில அதுக்காக என் தேவனாக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு தகப்பனாக, தாயாக, அண்ணனாக எல்லாமா இருக்கிற என் தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன். நீ நன்றி செலுத்துங்க. இந்த காலை நேரத்துல வானத்தையும் பூமி உண்டாகின கர்த்தர் உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்க முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் எதை செய்றீங்க, முழு பலத்தை முழு அன்பை தேவனுக்கு இந்த காலை நேரத்தை செலுத்தி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு முழுமையாக உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை
பெறுவான். உங்களுக்கு தடைப்பட்டிருக்க எல்லா ஆசீர்வாதம் இந்த காலை நேரத்துல இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. உம்மில் அன்பு கூறுவே. இந்த சங்கீதக்காரன் தாவீது எத்தனையோ அன்பு உன் வாழ்க்கையில குடும்பத்துல எல்லாமே இருந்தாங்க, ஆனாலும் மறக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். தாய் இருந்தும் தகப்பன் இருந்தும் சகோதரர்கள் இருந்தும் மறக்கப்பட்டான். ஆனால் ஆண்டவர் மறக்கல. உங்களை ஆண்டவர் மறக்க மாட்டார். தேவ பிள்ளைகளே, நீங்க கத்தருக்கா நிக்கிறீங்க பாத்தீங்களா? உங்க கத்தர் கொடுத்த உண்மையா அந்த கத்தர் கொடுத்த குடும்பத்தை உண்மையா நடத்துறீங்க பாத்தீங்களா? உங்களை கத்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்த மனைவி உண்மை நீ அன்பு கூறுவீங்க பாத்தீங்களா? கர்த்தர் கொடுத்த கணவன் மேல நீ உண்மையா அன்பு கூறுவீங்க பாத்தீங்களா? கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் மேல நீ உண்மையா அன்பு கூறுவீங்க பாத்தீங்களா? அதுதான் கர்த்தர் நம்பி உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்திருக்காரு, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில பல தகிரிகளை செய்ய சர்வ வல்லமை உங்களோடு கூட இருக்கிறார். அன்பு விலை மதிக்க முடியாத அன்பு, அகலம் உயரம். ஆண்டோடைய அன்பு விலை மதிக்க முடியாத அன்பு. அந்த அன்புக்கு அகலம் ஆழம் உயரம் சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்துல அன்பு வைத்த தேவன் மேல் அன்பு வைத்தவங்க இந்த யோவான வெளிப்படுத்த விசேஷத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவன் அன்பு செலுத்துங்க, நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. இயேசுவின் நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க. பரிசுத்த தேவன் நம்முடைய அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன்